என்னடி இங்கே அங்கேயுமா பரபரப்பா ஓடிட்டு இருக்க? என்னதான் செய்யற? மா, டிவில காலையில ஒரு சாம்பார் செஞ்சு காமிச்சாங்கம்மா. ஏண்டி சாம்பார் செய்யறத கூடவா டிவில செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க? மா, இது நம்ம சாதாரணமா செய்யற சாம்பார் இல்லம்மா, ரம்தனுக்கு வைக்கிற சாம்பார். ஏய், என்ன ஓ ரம்தன் கிம்தன் சொல்லிக்கிட்டு இருக்க? மா, இது கோவா ஐட்டம், உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லுவ. ஆமா, வீடு இருக்கிற இருப்புக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ ஒருத்தி என்னவோ சாம்பாரு அது இதுன்னு. மா, அந்த துணியெல்லாம் எதுவும் மடிச்சு வைக்க வேணா, நானே வந்து மடிச்சு வைக்கிறேன். சரி சரி. மா, கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல சாம்பார் கொதிச்சிரும், இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் டேஸ்ட பாருங்க. Bubbles! Bubbles! மறுபடியும் பாபிள்ஸ் வருது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே பபிள்ஸ் வராதே வராதே வராதே. ஏண்டி என்னடி சத்தம்? தெரியலையேம்மா. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த சொம்புல தண்ணி வச்சிருந்தனே, என்ன பண்ண? அது வந்து அதுல பபிள்ஸ் வந்தது, நான் ஊத்திட்டேன். ஐயோ, உன்னை யாரு வர சொன்னா? யாரு வர சொன்னதா?
நீ சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு தடவை பட்டது பத்தலையா உனக்கு? மா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதம்மா. நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பண்ண சாம்பார்ல தண்ணி ஊத்திட்டா. என்ன? ஆமா, அதுல பபிள் பபிளா குட்டி குட்டியா வந்துதா, தண்ணி ஊத்துனா மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் தண்ணி ஊத்துனா மறுபடியும் வந்துச்சு, அதான் மொத்தமா ஊத்திட்டேன். கேட்டிங்களா? இது சொன்னா கூட குத்தமா? மாயா, இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. யுகியா, நிறைய பபிள்ஸா வந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. அதான் நான் தான் சொல்றேன்ல, இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது தப்பு. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, செய்ய மாட்டேன். சரி, அவங்க கிட்ட சாரி கேளு. சாரி ஆண்டி. சரி, இந்த இதுல நமக்கு டிஃபன் இருக்கு, இதை எடுத்துட்டு மாடிக்கு போ. நான் வரேன். என்னது இது? டிஃபன் மாயா, நீ போ. அப்பனா நீ வா. நான் வரேன், நீ மாடிக்கு போ. நீ சீக்கிரமா வா. சரி, வரேன். அம்மா, அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஷயம் என்னன்னு சொல்ல சொல்லடி முதல்ல. அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது தெரியலையாமா? என்னன்னு கேளு. இன்னைக்கு கம்பெனில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஒரு பெரிய கம்பெனி அவங்களோட பிரான்ச் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியோட பிரான்ச்சைஸியை நான் எடுத்து நடத்தினா நல்ல லாபம் வரும். அதுவும் பெரிய கம்பெனி, அத்தாரிட்டியான கம்பெனி. கெய்சருக்கு அந்த கம்பெனியை விட்டா இங்க வேற கம்பெனியே இல்ல. நாமளும் கூட சேர்ந்து வேலை பார்த்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அந்த பிரான்ச்சைஸி எனக்கு கிடைக்கணும்னா நான் 40 லட்சம் ரூபாய் கட்டணும். லட்சமா? ஆமா. ஆனா அவங்க 50 லட்சம் ரூபாய் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இது வேலை மூலமா வந்த கான்ட்ராக்ட். ஆனா இதுல அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது நமக்கு கிடைச்சா மாசம் 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் வரும். அதனாலதான். அதானே, ஏற்கனவே இந்த வீட்டு பேர்ல லோன் இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்ல சொல்லு. அம்மா, ஏற்கனவே நமக்கு லோன் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கேட்டு நமக்கு அதிகம் காசு கிடைச்சா நாம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். வைஷு ஒரு 10 லட்சம், வேலு ஒரு 10 லட்சம்னு அவங்க 2 பேரும் அவங்களோட ஷேரை தரேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஷேரா நான் ஒரு 20 லட்சம் ரூபாய் தரணும். அதான் நம்ம வீட்டுக்கான அடமான தொகையை இன்னொரு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சா. என்னடா எல்லாம் தலைகீழா இருக்கேன்னு பார்த்தேன். உன் பொண்டாட்டிய நான் அடிக்க வந்தப்ப எகிரி வந்து நடிச்சிருப்ப. அதை விட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு, உடனே போய் சாரி கேளுன்னு சொன்னப்பவே எனக்கு டவுட் வந்ததுடா. இப்பதானே தெரியுது எலி ஏன் அப்படி ஓடுச்சுன்னு. நீ சம்மதம் இல்லாம பேசாத. அது வேற, இது வேற. நான் சொல்ல வந்ததே வேற. என்னடா இது வேற அது வேற? வீட்டை எப்படி அடுக்கு மேல அடுக்கு வச்சுக்கிட்டே போனா குடியிருக்கிறதுக்கு எங்க போறது? தெருவுல போய் உங்களுக்கு குடிசை கட்டி தருவியா? நான் உன்கிட்ட பேசவே இல்ல. என்ன என்கிட்ட பேசல? வீட்டு விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நானும் பேசுவேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அவ கேட்ட கேள்விக்கு அவனை பதில் சொல்ல சொல்லு. அம்மா, என் மேல நம்பிக்கை இல்லையா? போதும் ராஜா, உன் மேல நாங்க நம்பிக்கை வச்சு செருப்படி பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமா எங்களால பட முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க. இது நல்ல சான்ஸ். போனா வராது. போனா வராதுதான். யாருக்கு? உனக்கு தானே, எங்களுக்கு இல்லையே.
நல்ல சான்ஸா, நல்ல சான்ஸ். ஏண்டா நீ உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவ, கேட்டா ஏன் இஷ்டம்னு சொல்லுவ. இப்போ வீட்டை மறு அடமான வைக்கணும்னு சொல்லுவ. நல்லா இருக்குடா உன் நியாயம். நான் கேட்டா நான் உன்கிட்ட பேசல, அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லுவ. அம்மா முடிவு எடுத்துருவாங்களா? சொல்லுமா. இவன் கேக்குறான்னு வீட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவியா? அப்படி மட்டும் கொடுத்தன்னு வெயி, எல்லாம் போச்சு சிவசம்போன்னு தெருவுல திரிய வேண்டியதுதான். ஏய், என்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டப்படி பேசிக்கிட்டே போற? என்னமோ நீதான் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தையே பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற. ஏன் இந்த காசு கிடைச்சு நான் தொழில ஆரம்பிச்சா வர்ற காசையெல்லாம் நான் யாருக்கு செலவு பண்ண போறேன்? இங்க தானே கொடுக்க போறேன். கிழிப்ப. நீ தொழில ஆரம்பிச்சு கிழிச்சு தச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. இதுக்கப்புறம் சம்பாதிப்பப்பா. யாருக்கு? எங்களுக்காகவா? உன் அழகு பொண்டாட்டிக்கு செய்வ. வேண்டாம் மா, உன் முடிவு என்னன்னு சொல்லுமா. அம்மா, இதுல என் எதிர்காலமே அடங்கி இருக்குமா? உன் எதிர்காலம் மட்டும்தானே உனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா எனக்கு இவங்க எல்லாரோட எதிர்காலமும் என் கண்ணுக்கு தெரியுது. குடும்பத்துக்கு மூத்தவன் பார்த்து பார்த்து செய்வான்னு நான் மத்த அம்மாங்க மாதிரி ரொம்ப பெரும்போக்கா இருந்துட்டேன். ஆனா தலையில தான் இடிய தூக்கி போட்டுட்டியே. இப்ப என்கிட்ட இருக்கிறது இந்த வீடு ஒண்ணு மட்டும்தான். இதையும் தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் என்னத்த செய்வேன்? என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு இதுங்கெல்லாம் நடு ரோட்ல நிக்கணுமா? என்ன பேசுறீங்க? நான் இவங்கள பாத்துக்க மாட்டேனா? எந்த உரிமையிலடா பாத்துப்ப? எப்ப நீ என் பேச்ச மீறி எனக்கு எதிரா இந்த கல்யாணத்தை பண்ணியோ அப்பவே நீ என் புள்ள இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த உரிமையில நீ கேக்குற? இதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாம பெத்தது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அவனை சபையில ஏத்தி 4 பேரை போல அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நானும் நல்லபடியா தான் புள்ளைய வளர்த்திருக்கேன்னு ஊரு முன்னாடி தலை நிமிந்து நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் நீ தான் குழி தோண்டி புதைச்சிட்டியே. அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா நீ எதுக்கும் துணிஞ்சவன்னு. இன்னைக்கு பிசினஸ் அது இதுன்னு என்ன வந்து கேப்ப. ஆனா ஒரு காலத்துல நீ கேட்காமலே நான் தூக்கி கொடுத்தவ. ஆனா என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லாம போயிடுச்சே. இப்ப இதையும் கொடுத்து நாளைக்கு நஷ்டமாயி போயிடுச்சுன்னு நீ கைய விரிச்சிட்டேன்னா நான் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்க போய் நிப்ப? நீங்களா இப்படி பேசுறீங்க? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இதுக்கு மேல என்னால எதையும் சொல்ல முடியாது. என்னம்மா? மா மா நான் உங்களை ஏமாத்துவேனா? நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேனா? அடடடடா, ஆரம்பிச்சிட்டாரு இவர் பாசமலர் சினிமாவை. காசு கிடைச்சா ஒரு பேச்சு, காசு கிடைக்கலனா ஒரு பேச்சு. எனக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை கொடுக்காம தான் நானே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல இவருக்கு 20 லட்சம் வேணுமா? நல்ல கதையா இருக்க. என்னடா முறைக்கிற? அதான் அம்மா உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. போ ஆள பாரு. எப்ப நீ என் பேச்ச மீறி எனக்கு எதிராக இந்த கல்யாணத்தை பண்ணியோ அப்பவே நீ என் புள்ள இல்லைன்னு ஆயிடுச்சு. வைஷு, ஹலோ. யுகி, நான் தான். சொல்லு. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, பணத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா வேற ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமா விஷு. இப்ப என்கிட்ட இருக்கிறது இந்த வீடு ஒண்ணு மட்டும்தான். இதையும் தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் என்னத்த செய்வேன்?
எப்ப நீ என் பேச்சை மீறி எனக்கு எதிராக இந்த கல்யாணத்தை பண்ணியோ அப்பவே நீ என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பிஸ்னஸ் அது இதுன்னு என்னை வந்து கேட்ப. ஆனா ஒரு காலத்துல நீ கேட்காமலே நான் தூக்கி கொடுத்தவ. ஆனா என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லாம போயிடுச்சே. இப்ப இதையும் கொடுத்து நாளைக்கு நஷ்டமாயி போயிடுச்சுன்னு நீ கையை விரிச்சிட்டேன்னா நான் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்க போய் நிப்ப? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஒத்துக்காதது கூட பரவாயில்ல, என்ன நம்ப மாட்டேன்னு வேற சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? இப்ப பிசினஸ்க்கு நான் எப்படி பணத்தை புரட்ட போறேன்னே புரியல. எனக்கு மண்டை காயுது. தெரியும் நீங்க இப்படி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு. ஏன் என்ன சொல்ற? பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ ஏற்பாடு பண்ணிட்ட, நான் என்னோட ஷேருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க ஷேர் என் ஷேர் எல்லாமே ரெடி. வேலு மட்டும் பணம் கொண்டு வந்தா போதும். என்ன சொல்ற? அப்பா இப்பதான் பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனியோட பிரான்ச்சைஸ் நமக்கு தான். அப்படி இல்ல, என் ஷேரையும் நீயே சேர்த்து போட்டீன்னா கம்பெனி உன்னோடதாச்சே. என்ன நீங்க உங்க கம்பெனி எங்க கம்பெனி பிரிச்செல்லாம் பேசுறீங்க? இந்த பாரு வைஷு, இன்னைக்கு ஆபீஸ்லயே நான் உனக்கு தெளிவா சொல்லிட்டேன். அவங்க பங்குக்கு பணத்தை போடும்போதே பார்ட்னர்ஷிப் டீல் போடணும். இது பிசினஸ், உதவியெல்லாம் செய்யக்கூடாது. யுகி, இப்பவே இதெல்லாம் பேசி முடிக்கணுமா என்ன? அது நம்ம கம்பெனி, நம்ம எப்ப வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. அதுக்காக தான் இந்த பண விஷயத்தை பத்தி சொன்னேன். இல்ல வைஷு, சரி சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். நிம்மதியா போய் தூங்குங்க. தேங்க்ஸ். பாய். சரி, பாய். என்னடி சொன்னா? நேர்மையான ஆள் இல்ல, கட்டிக்க வந்தவளை கழட்டி விட்டுட்டு லூஸ் இழுத்துட்டு வந்த ராஸ்கல் பணத்துல மட்டும் நேர்மையா இருப்பானா? எல்லா ஷேருமே உன்னதுன்னா கம்பெனி உன்னோடதுன்னு சொல்றான். இப்ப வர கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் ரொம்ப சூப்பர்ப்பா. உட்கார்ந்த இடத்துல மாசம் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாம். ஏய், ஆனா இதுல அந்த வேலு இருக்கானே, அவனை என்ன பண்ண போற? கொன்ற வேண்டியதா? ஏய், என்னடி சொல்ற? சும்மா சொன்னேம்மா, பயப்படாத. மா, யுகியவே கவுக்கு தெரிஞ்ச எனக்கு வேலுவை கவுக்கு தெரியாதா? காலையில பாரு வேடிக்கைய. வாங்க சார். இதான் சார் வீடு. அப்படியா? இந்த பார்டர் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால். சார் மொத்தம் 1.5 கிரவுண்டு சார். 20 அடியில் கிரவுண்ட் வாட்டர். மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்கும். ட்ரைனேஜ் சிஸ்டம். எச்ச துப்புனா அடுத்த நிமிஷம் வெளியே போயிடும் சார். இங்கேருந்து 1.25 கிலோமீட்டர் சார் கோயம்பேடு. ஏர்போர்ட்டு 4 கிலோமீட்டர். வெளியெல்லாம் பார்த்துட்டீங்களா? வாங்க உள்ள போலாம். வாங்க சார். இங்க பாருங்க சார், இதுதான் கிச்சன் சார். இது வந்து பெரிய ஹாலு. கீழே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார். வெளில பார்த்தீங்கன்னா சிட் அவுட் இருக்கும் சார். கீழே வந்து காமன் பாத்ரூம் சார். மேலே அந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சார். 2 ரூமுக்கும் பார்த்து அட்டாச்சிட்டு சார். நல்லா பார்த்துங்க சார். அம்மா, நான் கிளம்புறேம்மா. குட்டிமா, அவளை போய் ஆட்டோல ஏற்றி விட்டுட்டு வா. வரேன்க்கா. என்ன சார் அப்படியே மலைச்சு போய் நின்னா இப்படியே? வீடு பெரிய வீடு சார். நீங்க சொல்ற மதிப்பு வச்சு தான் எல்லாமே இருக்கு. வாங்க சார், உட்காந்து பேசலாம். என்னடி சார், வீடு ஃபுல்லா ஃபர்னிச்சர் ஒர்க்லாம் பிரமாதமா இருக்கும் சார். 10 காசு செலவு பண்ண வரேன். இதை பாருங்க, இதெல்லாம் பர்மா தேக்கு. வீட்டில் எந்த லிட்டிகேஷனும் இல்லை சார். பேப்பர்லாம் 100% கரெக்டாக இருக்கு. நீங்க எங்க வேணாலும் லீகல் பார்த்துக்கலாம். 1925லேருந்து நீ ஈஸி போட்டு பார்த்துங்களேன். சரி.
எப்படியும் பெரிய வேலைக்கு போகும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பாருங்க, இவங்க தான் எங்க மாமியார். சொத்து எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு. அவங்க கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சிடும். மாப்பிள்ளை என்ன இது? நீங்க பாருங்க. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார், 10:12 ராவு காலம். அது கூட கடகடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலையை முடிச்சிருங்க. அம்மா என்னது அது? என்ன நடக்குதுங்க? யார் நீங்க? அத்தை ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க அத்தை. வீடை வித்த வர காசுல மாலதிக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எழுதியாச்சு. அதில் கையெழுத்து போட்டு கொடுங்க.